நான் உன்னை பார்க்கிறேன். அவன்லாம் உன்னை பார்த்து உன்னை கல்லெறியறதுக்கு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை பார்க்கிற பார்வையில உன்னை கல்லறிவதற்காகவோ உன்னை நியாயம் தீர்ப்பதற்காகவோ உன்னை இல்லாமல் போவதற்காகவோ அல்ல, நான் உன்னை வாழ வைக்கும்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை உயர்த்தும்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்கும்படி என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை கீழாக்காமல் மேலாக்கும்படியாய் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கை தட்ட. உன் குடும்பத்துல உள்ள உன் புருஷன், உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உன் ஊழியத்துல உன் கூட இருக்கிறவங்க, உன் குடும்பத்துல உன் கூட இருக்கிறவங்க, உன்னை சுத்தில இருக்கிறவங்க உன்னை எப்படி பார்க்கறாங்க, என்ன பார்வையில பார்க்கறாங்க நீ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் பார்வை உன் மேல பட்டுச்சுன்னா நீ ஒருத்தருடைய வாழ்க்கையை நீ பார்த்து மாற்ற முடியாது. நீ ஒருத்தவனை பார்த்தா அவன் வாழ்க்கை மாறிடுமா? இல்ல இல்ல. ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும். என் ஆண்டவர் ஒருத்தனை பார்த்துட்டாரோ, ஒருத்தனை முன் குறித்துட்டாரோ.